வணக்கம். மைசூர் பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அதோட கன்டினியூஷன் தான். மைசூர் பார்ட் 3 இது. இதில வந்து நம்ம மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில், அப்புறம் மைசூர் ஜூ இது டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. இதுதாங்க நான் ஸ்டே பண்ணியிருந்த அந்த பட்ஜெட் ஹோட்டல். இது சபர்பன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய பஸ் ஸ்டாண்டு. அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறது. ரொம்ப சீப்பான ஹோட்டல் தாங்க. ஆனால் ஹோட்டல் நல்லா ஃபெசிலிட்டிஸு எல்லாம் நல்லா சேஃப்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயே ஃபுட்டு கிட்டு எல்லாமே கிடைக்குங்க. இது டே 2ங்க. நான் சென்னையிலேருந்து கிளம்பி டே 2 அன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் இதிலேருந்து கிளம்பிட்டேன். ரூம்லேருந்து கிளம்பி இந்த பியூட்டிஃபுல் சன்ரைஸு இதுதான் மலை அடிவாரம் ஸ்டார்ட் ஆகிற இடம். இது பேக் என்ட்ரன்ஸ் இல்லை, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸே தாங்க இது. ஆனால் இப்போ நிறைய வழி இங்கே இருக்குது. டிசி ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக போகிற என்ட்ரன்ஸ் இது. இதில் மலையில் ஏறும்போதே இந்த சீனரிஸ் பார்த்துட்டு நிறுத்திட்டேன். நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் இந்த வாட்டி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்டும் சரி இதுவும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் லலித் மஹால் பேலஸுங்க. லலித் மஹால் பேலஸ் நிறைய படத்துங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து இந்த 7 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலாக ஆக்கியிருக்காங்க பாதி அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போது இது பார்த்துட்டு இதுதாங்க டிவி டவர். இது சிக்னல் டவரு. இது வந்து சாமுண்டீஸ்வரி மலை மேலே இருக்குது. இப்போ புதுசாக கட்டியிருக்க பார்க்கிங் ஏரியாங்க. 2 வீலர் அண்ட் காருக்கு, 4 வீலருக்கு. இங்கேருந்து இப்போது இதெல்லாம் வந்து நடந்து போகிற வழி. அது அன்னதானம் மண்டபம். அது இங்கேருந்து இந்த கோவில் தெரியுது பாருங்கள். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இது நான் புதுசாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ரொம்ப ஃபேமஸான கோவில் மைசூர். நிறைய முக்கியமானவங்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணுற இடம் இது. இதுக்கு இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் அந்த கலரும் வந்து அந்த பார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, நஞ்சன்கூடு கோவில். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வித்தியாசம் இருக்கும் அந்த கோபுரத்தோட கலரு. மற்றபடி இது கோவில் வந்து செம ப்ளசண்ட்டான கோவிலுங்க இது. இப்போது நாம் நின்றுருக்கிறது கோவில் இன்னும் திறக்கலை. நான் சீக்கிரமாக போய்டுவேன். டிக்கெட் வேறு வாங்கணுங்க. இங்கே 100 ரூபா டிக்கெட் இருக்குது. இதுதான் 100 ரூபா டிக்கெட் கவுண்ட்ரு. இந்த கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணல, அதுக்காக நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ஃப்ரீ தரிசனம் ஆல்ரெடி ரொம்ப பெரிய க்யூங்க. எனக்கு இது முடிச்சுட்டு நிறைய இது இருந்தது. இன்றைக்கி நான் கிளம்பணும். அதனால் நான் இந்த 100 ரூபா டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அது வரைக்கும் கோவிலை அழகாக பாருங்கள். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்துட்டால் இது பக்கத்துலேயே இருக்க பின்னாடி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு 2-3 கோவில் இருக்குங்க. அதில் இது எல்லாமே போகிறதுன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இது வரும்போது பார்த்தேன் இவங்க உட்காந்துருக்கிறத, அதனால் டக்குன்னு இவங்களை கவர் பண்ணிட்டேன். பக்கத்தில் ஆள் இருக்காங்க, ஆனால் எந்த பயம் இல்லாமல் அழகாக உட்காந்துட்ருக்குங்க. அவ்வளோதான், தரிசனம் முடிச்சாச்சு. ஒரு கோவில் ஒரு ரவுண்டை சுற்றி வந்தாச்சு. இது வந்து இப்போ பார்க்குறது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது படிங்க, இறங்கி போகிற நடந்து போகிற வழி. இப்போது இது பார்க்குறீங்களா, இதுதான் பிரசாதம், அன்னப்பிரசாதத்துக்கான க்யூ. இது வழியாக போயிட்டு அந்த பில்டிங் தெரிஞ்சு பாருங்கள், அதில் தான் சாப்பாடு. இப்போ அது முடிச்சுட்டு நம்ம இங்கே ஜூவுக்கு வந்துட்டோங்க. ஏன்னா கீழே இறங்கி வர்றது நான் வீடியோ கவரேஜ் பண்ணல.
இதுதான் ஜூ, மைசூர் ஜூவோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த ஜூ வந்து நம்ம சென்னையில் இருக்க மாதிரியோ இது மாதிரிலாம் அதை கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் பட் இங்கே வந்து ஒரு சில ஸ்பெஷாலிட்டிலாம் இருந்துச்சு, ஏன் இருக்குன்றாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் பட் முக்கியமாக இங்கே ஒரு ஹைலைட் வந்து இந்த ராஜநாகம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் பட் அது இறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னே. இப்போ இல்லை அது. மற்றபடி இந்த வெள்ளை மயில், முக்கியமாக இங்கே ஹைலைட் இப்போது இது ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் ஒன்று இருக்குதுங்க. ரொம்ப பெரிய எலிஃபெண்ட் ஒன்று இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. இது லவ் பேர்ட்ஸு. இதுக்கு மேலே நான் நிறைய பேசியிருக்க மாட்டேங்க. காரணம் உங்களோட லைவ் சவுண்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்றதுனால நான் இதுக்கு மேலே வந்து வாய்ஸ் ஓவர் அங்கங்கே மட்டும் கொடுக்குறேன். ಮೂಡಾಕದಾ ಸರಿ ಸರಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. நம்ம காரஞ்சியில் பார்த்தோம்னாங்க வெள்ளை மயில், அதே மாதிரி இது பெரிய மயில் பாருங்கள், வெள்ளை மயில். இது தோகையோடு இருக்கிறது. போலாமா? இங்கே இருக்க மரங்களுக்கு கூட வந்து கவுண்டிங்கு இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பேலட்டில். ஒவ்வொரு மரத்துலேயும் அது நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது என்ன மரம், எந்த வருஷம் வச்சது, அதோட வயசு என்ன, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு போர்டும், ஒரு எக்ஸிபிட் முன்னாடியே இருக்க போர்டெல்லாம் நான் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஸ்டில் பண்ணி பொறுமையாக பார்த்துக்கோங்க. இது காட்டுக்கோழியே ஏதோ ஒன்று சொன்னாங்க. நாங்கள் இது உள்ளே வந்ததுலே ரொம்பவும் முக்கியமான விஷயம் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு சத்தம். இது வந்து அந்த பசங்க கத்துற மாதிரி சத்தம் இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா குரங்குங்க, அப்படி பசங்க கத்துற மாதிரி கத்துதுங்க. அது இவ்வளோ கூண்டில் போட்டாங்கன்னு தெரியும். அது நீங்கள் கேட்பீங்கன்னா அதனால தான் அது இப்போ நம்ம அதில் ரா சவுண்ட் போட்டிருக்கோம்.
இது லவ் பேர்ட்ஸா என்னன்றது தெரியல. ஆனால் லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ லவ் பேர்ட்ஸ்ன்னு நான் மொத்தமாக இந்த கடை விற்கிற கடைங்களில் கூட இவ்வளோ பார்த்ததில்ல. என்ன சவுண்டு பாருங்கள். சரி சரி மதம் சொல்லு. இது ஜூக்குள்ளே அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்க போனால் பேபி ஃபீடிங் ரூம், டாய்லெட், பாத்ரூம் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் நீங்களே பார்த்துக்கணும். அப்படி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு சுற்றளவு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வருங்க. இது ஃபுல்லாக சுற்றி வர்றது. நடக்க முடிஞ்சவங்க நடந்து போகலாம். இல்லைன்னா அந்த பேட்ரி காரு, அது ஒரு ஆளுக்கு 250 ரூபா. அது அதில் போகலாம். இது வந்து இந்த பெரிய மெழுகுங்க, கார்னிவரஸ் ஜோன். இதுதான் அது. இங்கே வந்து சிறுத்தை, சிங்கம், காண்டாமிருகம் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் போகும்போது அந்த ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டைவெர்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வேறு ரூட்டில் போகிறோம். மோடி இங்கே பாரு, பக்கத்தில் வந்து பாரு. இந்த படுத்திருக்கார் பாருங்கள் தலைவர். அது ஜூம் ஆகும். பெங்கால் டைகர். ஜூம் பண்ண குவாலிட்டி காணுங்க. அது குவாலிட்டி சிங் வந்துட்டு இல்லை தமிழ்கார இருப்பாங்க. அதான் பேஜாது எதை சொல்கிறது. ஒன்றா 2 போகுது. எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடுவா. வா, போர்டுங்க அண்ணா ஒன்றுங்க அண்ணா வா. எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது பாறைக்கல்லையா? அது ரெக்கார்ட் ஆகிடுது நீ பேசுறதுலாம். தலைவர் எங்கேருந்து ஜூம் பண்ணலாம். ஆமாம், பயங்கரமாக ஸ்டெண்டு ஃபேமிலி தான். ಅಲ್ಲಿ இது சிங்கம் இருக்க இடங்க. இப்போ சிங்கம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சிங்கங்கள்லாம் பார்க்க போனால் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பட் எல்லாமே வந்து ரொம்பவும் ஒட்டி போன மாதிரி தாங்க இருக்குது. ஒருவேளை இருக்கிறதே அப்படி தான் இருக்குமா இல்லை என்னன்றது தெரியல. இது ஒன்று மட்டும் நல்லா ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்தது. கேமரா அந்த இது இருக்கிறதுனால, வெல்ட் மெஷ் இருக்கிறதுனால சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல.
நினைக்கிறேன் மேல உட்காந்து இப்படி கண்ணாடியில் கை வச்சு தெரியறதா எவ்வளோ பிரச்சனை தெரியல போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, இதை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு வந்துக்கிறாங்கப்பா. அந்த மிருகத்துக்கு நம்ம மனுஷனே மறந்து போகிறான். அது ஓடியாரத வீடியோ எடுத்தாங்க, 7 கேமரா வச்சு எடுத்தாங்க. அது என்ன பண்ணுதுன்னு அந்த ஜூவில். ஆனால் நல்லா விளையாட அடுத்து சிறுத்தைங்க, சிறுத்தையோட கொண்டு இதுலேயும் வந்து இந்த ஒன்று மட்டும்தான் ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்துருக்குங்க. இதெல்லாம் நல்லா க்ளோஸெல்லாம் எடுத்திருக்கேன். இங்கே பேர் வீடியோ நல்லா வளர்ந்தது, பெருசு தான் போல் இருக்குது. ஆனால் அவங்களும் பேபி தான் கொடுக்குறாங்க. அவங்க அந்த சைடில் இருந்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னா அது கேட்குதுங்க. இது இந்த எண்டில் இருந்தாலும் அது ஏதோ ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஏதோ சைகை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடுது. அது மறுபடியும் திரும்பி போக சொல்கிறாங்க போல் இருக்குது. கரெக்டாக இப்போ இருக்க இந்த இடத்துக்கு வந்துடுது. நாங்கள் ரொம்ப நேரம் இந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருந்தோம். அதனால இந்த வீடியோ வந்து இவ்வளோ லென்த் ஆகிடுச்சு. அப்புறங்க இந்த வீடியோ வந்து நான் போன வீடியோவில் நான் கம்மியாக போடுறேன்னு சொல்லிட்டு இதில் இவ்வளோ ஜாஸ்தியாக போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இதில் வந்து வேறு வழி இல்லைங்க. இது கட்டும் பண்ண முடியாது, எதுவும் எடிட்டும் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு ரான்னு ரியலாக கொடுக்கணுன்றதுனால தாங்க. நீங்களே போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படியே. அதனால தான் அந்த ஒரிஜினல் சவுண்டு எல்லாமே நான் என்னோடய வாய்ஸ் ஓவர்லாம் குறைச்சிட்டு அந்த ஒரிஜினல் சவுண்ட்லேயே வச்சுருக்கேங்க. அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்து தான். அதனாலேயே நான் வந்து இப்போ பேலஸையும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மாற்றிட்டேன். பேலஸையும் ஃபிலோமினா சர்ச்சும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மாற்றிட்டேன். இந்த பார்ட் 2 வீடியோவும் பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேங்க, அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் காட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் பாருங்கள். ஆமாம், பயங்கர ரிஸ்கி. ஒன்று எடுத்துகிட்டு போகலாமா வீட்டுக்கு? அதே தானே காட்டினேன். ஃபோன் தண்ணி தேவை போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் பையன் என்ன சரி கேஸை முட்டாங்க. அவ்வளோதான், யாரும் எதுவும் தெரியல பாரு. ஏர்போர்ட்லேயே யூனிட் பாஸ் பண்ணாங்க. அது இல்லையா, போதை மருந்து. ஆமாம் ஆமாம், டஸ்ட்டு இதில் இதெல்லாம் மானு சின்ன பையன் ஏக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. மானுங்க நல்லா பெரிய இடம் இது. மானுங்க போ நிற்காம போ. அட்மாஸ்பியர் இந்த அட்மாஸ்பியர் அது எப்படி தான் விரும்புமான்னு அது தெரியல. அதுக்கு தான் அப்படியே போகலாம். யானை இங்கே ஒன்றும் கிடையாது. சரிண்ணா, இது வேறு இது வேறு பண்ணியா? சி மான் நான் நீங்கள் இந்த ரியல் சவுண்டு கேட்கணுன்றதுனால தான் வாய்ஸ் அவுட் கொடுக்கல. இது காட்டு எருமைங்க, இது பயங்கரமாக இருக்குது. இந்த பாகுபலி படத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது அவ்வளோ பெருசு இருக்குது. இந்த படத்தில் பார்த்துருப்பியே, இந்த மாடு தான் அது. பாகுபலி நக்குச்சின்னாவே நம்ம தோலெல்லாம் வைட்டின்னு வந்துடும், எலும்பு தெரிகிற அளவுக்கு.
அந்த அளவுக்கு பயங்கர ரிஸ்கி இதெல்லாம். இதை பாருங்கள், இவர் தான் அது. இந்த ஜூவோட மெயின் ஹீரோவே இவர் தான். 1300 ரூபா வராது இருக்கும். இது வந்து நம்ம ஊர் எலிஃபண்ட்டு. என்னது இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அது தனியாக வச்சுருக்காங்க. அது ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அது ஆக்சுவலாக 2 இருந்ததா, ஏதோ ஒன்று இறந்துருச்சு ஏதோ சொன்னாங்க. ஆனால் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது கரடி. இது கொஞ்சம் ஆட்டமாக போட்டோன்னு இருக்காங்க. பபு பாகுனாரா? ஆனால் இது நல்ல ஆக்டிவாக தான் இருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் பார்த்தோம். இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒன்று விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்றது தெரியல. இதுதான் அகழின்னு பேர். இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டின்னா அங்கேருந்து வரக்கூடாது. இவர் தாங்க சிக் ஹீரோ ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டு. பயங்கர ஆக்ரோஷமான விலங்குங்க இது. அது பாவம் எப்படி இருக்கு பாருங்கள், எலும்பு தோணுமா. ஆனால் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குன்றாங்க. அதுக்கான மெடிசன் இதெல்லாம் கொடுக்குறாங்கப்பா. நாங்கள் இருக்கும்போதே அதுக்கு ஏதோ மெடிசன் கொடுத்தாங்க. இது அந்த விலங்குகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வண்டியாங்க. இப்போ என்ன படிக்குது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம ஒரு வழியாக முடிச்சுட்டோம். சரியான டிஸ்டன்ஸுங்க, சரியான கால்வலி எடுத்துக்கிச்சு. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு எதனா ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இது வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எக்ஸிட்டே உங்களோட இஷ்டத்துக்கு படிக்க வைக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுங்களுக்கு அடுத்த ஜோன் நாலேஜ் வர வரைக்கும் அதுங்கிட்ட அந்த வார்த்தை பாம்புங்கள்லாம் இருக்குது. அதான் இது இப்போ நீங்கள் அதுங்களா தெரிஞ்சு ஓகே நம்மளால் இந்த படிக்க முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாம்புங்க செக்ஷன் அது தனியாக. அதாவது பாதி தூரம் வந்திருக்கோம், இன்னும் மீதி தூரம் போய் சுற்றிட்டு வரணும். டெல்லி எய்ம்ஸ் இருக்குல்ல, இதுதாங்க அதுலேயே பாம்பு பண்ணலாம். நிறைய பாம்புங்க இருக்குது. ஆனால் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பாம்புங்களை காணும். ஒருவேளை வெறும் கூண்டு மட்டும் இருக்குதா இல்லை வேறு எங்கன்னா பொறிஞ்சிட்ருக்கான்றது தெரியல. நாங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணுறதுலாம் இந்த ரிஃப்ளெக்ஷன் வேறு அடிக்கவே கிளாஸில் எங்களுக்கு நேர்லேயும் வந்து சரியாக தெரியலைங்க. அது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்றது தெரியல. இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வெளியே வெயில் படாத மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அவங்க. இதை பாருங்கள், பாம்புங்க நிறைய இருக்குங்க, நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். கோப்ராப்பா இது கிங் கோப்ரா கிடையாது. இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் என்ன இருக்குது பயங்கரமாக. எங்கள் காமராஜன் ஒருத்தன் அந்த போலீஸ் பையனில் கையிலே பிடிச்சிருவான், பிடிச்சி பெல்ட் மாதிரி கடிப்பான். இது கடிக்காது. மலைப்பாம்பு பைத்தான், ராக் பைத்தான். இப்போ நீ வந்து டிசைட் பண்ண வேண்டியது இருக்கா? அப்படி டிபெண்டா? ஆமாம். அது இப்போது நீ பெருமைக்காக கிங் கோப்ரா தானே? ஆமாம். இங்கே பார், இங்கே பாரியா. மரமே ஏறும் இது, தண்ணி மரம் எல்லாமே மரமே ஏறும். இதுலேயே போட்டு போகும் பாரு, எவ்வளோ நேரத்தில் உயிர் போகும்.
இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோன்றதுனால தான் செல்ஃபி ஸ்டிக்கிங்லாம் உள்ள அலௌடு இல்லைன்றோம். சரி பாப்பா போகலாம். ராட் ஸ்னேக் எலி சாப்பிட்றது இதுதான் நம்ம சாரப்பாம்பு. பேர் கிடைக்காதா இது? ஐயோ அவ்வளோ பெருசு. ஏய் அனகொண்டா மாதிரி இருக்குது. ஆமாம் போவா. இது 8 தரா இருக்குன்னு இருக்குல்ல? ஒன்றா 2 இருக்குது 3 இருக்குது. இங்கே ஒரு தாங்க கடைசி ஜூவோட கடைசி. அதாவது நீங்கள் சாமுண்டி மலைக்கு பஸ்ஸில் போகும்போதே இவங்கெல்லாம் தெரிவாங்க. மதில் செவருக்கு மேலே இருக்கும் இவங்க தலை கழுத்து. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நம்ம அது எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது சப்வே மாதிரிங்க, ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. இது வழியாக இறங்கி நம்ம மேலே ஏறி வந்துட்டு அதுக்கு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த பார்ட் 4 வந்து டே 3ங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேலஸு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபிலோமினா சர்ச்சுங்க, அது ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுங்க. அதனால தான் அதோட டீட்டெயில் போட்டிருக்கேங்க. இந்த வாட்டி அடுத்து பார்ட் 4 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.